புதன்கிழமை காலையில் ஒரு 5:30 மணி இருக்கும். காலையில் எழுந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டு பக்கத்துலேயே கோயில் இருக்குது, பார்க்க போயிருந்தேன். ஏன்னா எங்கள் ஊர் கோயில் காலியாகி நோம்பி பூச்சாட்டியிருந்தாங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டு ஒரு 8:30-9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. புதன்கிழமை காலையில் 3 மணி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நான் நைட் ஃபுல்லாக இருக்கல. செவ்வாய்க்கிழமை நைட்டு ஒரு 9:30 மணி வரைக்கும் இருந்துட்டு கொஞ்சம் பூஜையை முடிச்சுட்டு தீர்த்தம் கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்து தெளிச்சுட்டு படுத்து தூங்கிட்டோம். காலைல சரி போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தீ மிதிக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி பூவெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி அழகு பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு காலையிலே சமோசா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு சாம்பிளுக்கு ஒரு 3 தான் செஞ்சு பார்த்தேன். மீதி அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஈவினிங் தான் செஞ்சுருந்தேன். நான் வந்து ரொம்பவே சிம்பிளாக செஞ்சுருந்தேன். எப்படின்னா கொஞ்சமாக பச்சை பட்டாணி, ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். அது விசில் வரட்டும், அதுக்குள்ளே மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு ஓரமாக எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சம் நேரம் ஊறினதும் இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி ஃபுல்லாக திரட்டி எடுத்துக்கலாம். நார்மலாக எப்பயும் தேய்க்கிற மாதிரி ஓரளவுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சிட்டு தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதை அப்படியே போட்டுக்கலாம். அதை ரொம்ப வேக விடாமல் ஒரு மாதிரி மாவு தொளன்னு போகாமல் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதை போட்டு ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு சைடில் மட்டும் கட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து 2ஆக கட் பண்ணிட்டேன். இந்த சைடில் இருக்க பீஸை வேஸ்ட் பண்ண வேணாம். அது வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதிக்கு எல்லாம் பீஸையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இதை வந்து ஸ்பூனால் அந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட வேணால் வெங்காயம், கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இது மட்டும் சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். ஒரு கப்பில் மைதா மாவை நல்லா ரொம்ப தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் குழன்னு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு ஃபுல்லாமே நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் பிஞ்சு வராமல் இருக்கும். அதனால் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோன் மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே வந்து இந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டாக இருக்கிறது அதோடய போட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்லாம் வெளியே வராத அளவுக்கு உள்ள நல்லா தள்ளி டைட்டாக மாவு நல்லா அப்ளை பண்ணி மடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக மடித்து விட்டுட்டு இதே மாதிரி எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு 3 மட்டும் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு ஈவினிங் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.